தெளிப்பான் மூலமா ஸ்ப்ரே பண்ணுவோம். ஆமா, ஒரு 7 நாளுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ரெண்டுமே வந்து 2 விதமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. ஃபாலியர் ஸ்ப்ரேன்றது வந்து குளுக்கோஸ் மாதிரி இம்மிடியட் ரெக்கவரிக்கு மட்டும்தான், லாங் லாஸ்டிங் கிடையாது. வேர் மூலியமாக கொடுக்கறது வந்து லாங் லாஸ்டிங். நம்ம பழம் சாப்பிட்டு அது இதாக மாறி உங்களுக்கு குளுக்கோஸாக மாறி வருது, லாங் லாஸ்டிங். எடுத்தோடனே ஒரு குளுக்கோவைட்டா குடிக்கிறது வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரி. இலை மூலியமாக கொடுக்கறது வந்து இமிடியேட் ரெக்கவரி. ஒரு வாடி போய் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா மறுநாள் ரெக்கவர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விதமும் பார்க்கலாம். நீங்கள் வாய்க்காலும் இருக்கும், ட்ரிப்பும் இருக்கும், ஸ்ப்ரிங்க்லர்ஸும் இருக்கும், மெயின் ரெயின் கன்னும் இருக்கும். எல்லா இடத்துலையுமே கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு அதுக்கு பெருசாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. என்ன அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது தான், எதெல்லாம் வந்து கம்பேனியன், எதெல்லாம் காம்படிட்டிவ் க்ராப்பு. ஸோ காம்படிஷன் இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து பாதர் பண்ணுவோம். ஆமாம், எடுப்போம். இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் புல் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு புல் பக்கத்தில் அந்த பலா மரத்தை ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக அறுத்து மூடாக்கு போட்டு மூடிடுவாங்க. இப்போ மூடிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு அதில் களை வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இல்லை, இப்போ திடீர்னு ஒரு பெரிய களை மரம் உடஞ்சிருக்கும், என்கிட்ட அரைக்கிற மஷின் இருக்குது, அதை அரைச்சி அந்த துகள்கள் எல்லாமே எடுத்து போயிட்டு போடுவோம். என்ன கிடைக்குதோ, காஞ்சி போனதாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், பில்லாக இருக்கலாம். ஏற்கனவே இப்போ வள்ளிக்கொடி வந்து ஒரு இடத்துல அறுவடை பண்ணியிருப்போம், அந்த கொடி எடுத்து போயிட்டு முடாக்கா போடுவோம். ஸோ என்ன கிடைக்குதோ அதெல்லாம் போகும். கண்டிப்பாக வரும். அந்த நாய் உரி வந்து விதை வந்து மேலே வந்துடுச்சு, ஆனால் நீங்கள் அதை போட்டிங்கன்னா மறுபடியும் அதை முளைச்சி தான் வரும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, முறை நீங்கள் போட்டு முளைச்சி வருது பார்த்தீங்களா, அந்த பூவுக்கு முன்னாடியே நீங்கள் மறுபடியும் அதை பிடிங்கி மூடாக்கா போட்டிங்கன்னா களை கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கிழங்காக வரக்கூடிய களைகள் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. கோரை அப்புறம் அருகம்புல், இந்த 2 மட்டும்தான் வந்து பொதுவாக உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அது கிழங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனால் உங்களால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லை, தாமதமாகும். ஒரு வெகு நாட்கள் வந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டியது வரும். சரிங்களா? டீப் மல்ச்சிங் பண்ணிவிட்டு சூரிய ஒளி நேரடியாக படாத அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முளைச்சி வராது அது. சரிங்களா? இப்போ எதெல்லாம் வந்து விதையாக விழக்கூடியது இருக்கோ அதெல்லாம் பூ வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பிடிங்க மூடாக்கா போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அதுதான் வந்து எப்பயுமே வந்து குறைஞ்சது 2 இன்ச்சாவது நீங்கள் வந்து மல்ச்சிங் பண்ணணும். 1/2 அடி உயரத்துக்கு நீங்கள் டீப் மல்ச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். மல்ச்சிங் மூலிமா பொதுவாக வந்து 80% பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய 20% வந்து அதெல்லாம் மேனேஜபிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நேச்சுரல் ஃபார்மிங் போங்க. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல். நீங்கள் நேச்சுரலுக்கு போங்க, அந்த சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள். லாங் லாஸ்டிங், செல்ஃப் சஸ்டைனபிள். டிபெண்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணாதீங்க. இண்டிபெண்டன்ட் சிஸ்டம், ரெசிலியன்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா போதும்.